ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 13 அதோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்ட் 1ல் பார்த்தோம். இப்போ நம்ம வீட் பீடு, ரைஸ் பீடு, கட் பீடெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வீட் பீடு. இதுதான் வீட் பீடு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதுக்கு பேர் கோதுமை பாசி. இதில் ஒரு பக்கம் சிறுசாக இருக்கும், ஒரு பக்கம் பெரிய பக்கமாக இருக்கும். இது பேர் தான் கோதுமை பாசி, இல்லைன்னா வீட் பீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். எப்பயும் போல் நம்ம ஸ்டிச்சு நரம்பு எடுத்துகிட்டு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம ஒரு வி ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது இந்த மாதிரி விவியாக வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த பக்கம், அதாவது மேல் பக்கம் பெருசாக இருக்க பக்கம் எல்லாமே ஒன்று போல் இருக்கிற மாதிரி நம்ம இதில் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பெரிய பக்கமாக இருக்கிறத ஊசியில் கீழேயும், சின்ன பக்கமாக இருக்கிறத மேலே வர்ற மாதிரியும் லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம எப்பயும் போல் ஸ்டிச் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்டிச் கொடுக்கணும். அதாவது பீடை ஒட்டி ஒரு தையல், அடுத்து சின்னதாக ஒரு தையல். இப்போ பார்க்கும்போது ஊசியில் சின்ன பக்கம் ஃபஸ்ட்டு கீழேயும், பெரிய பக்கம் மேலே இருக்கிறப்ப ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பாசியை ஒட்டி ஒரு தையல், அடுத்து ஒரு தையல். இதே மாதிரி நீங்கள் கண்டினியூவாக மாற்றி ஒரு பீடு சின்ன பீடு சின்ன பக்கம் கீழே வர மாதிரியும், இன்னொரு பீடில் பெரிய பக்கம் மேலே வர மாதிரியும் மாற்றி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். இதுதான் வீட் பீடு எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத மெத்தடு. பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஊசியில் கோர்க்கும்போது ஒவ்வொரு பாசியும் மாறி தான் நான் கோர்த்துக்கிட்டே வருவேன். இதே மாதிரி தான் நீங்களும் பாசியை நீடிலில் லோட் பண்ணி ஒர்க் பண்ணணும். இது மேக்ஸிமம் நம்ம ப்ளவுஸில் போடும்போது ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் லைன் போட்டுருவோம், அடுத்த பீட் ஒர்க் போட்டுட்டு கடைசியாக பார்ட்ரு மாதிரி வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த தையல் நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்காண்டி 2 தையல் போடுறோம் அப்படின்னோம்னா, அதாவது ஏற்கனவே பார்த்த மாதிரி பெரிய தையல் வந்துச்சுன்னா அது பக்கத்தில் சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போடுவோம். அதே மாதிரி தான் நம்ம சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம் இதுலேயும். இப்போ ஒரு பெரிய தையல் போட்டாச்சு, அது பக்கத்தில் ஒரு சின்ன தையல், மறுபடியும் ஒரு பெரிய தையல், அது பக்கத்தில் ஒரு சின்ன தையல் வருது. அதனால தான் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் நம்ம போடுறோம். நேற்று சொன்ன மாதிரி தான் ஊசியில் நம்ம எவ்வளோ பீட்ஸ் லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் லோட் பண்ணிக்கலாம். இதுலேயே நான் 2 பீட்ஸாக லோட் பண்ணியிருக்கேன். அதிலையுமே பார்க்கையில் ஒவ்வொரு டைரெக்ஷன் மாற்றி தான் ஒவ்வொரு பிட்ஸையும் வச்சு நான் லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம எண்ணாட் போடுறது ஜரி த்ரெட்டில் நம்ம எப்படி எண்ணாட் போடுவோமோ அதே மாதிரி தான் இந்த பீடை யூஸ் பண்ணையில் நம்ம எண்ணாட் போட முடியும். அதே மெத்தடில் தான் நானும் எண்ணாட் போட்டிருக்கேன். இப்போ அடுத்து ரைஸ் பீடு, அதாவது அரிசி பாசின்னு சொல்லுவாங்க. பார்க்க அரிசி மாதிரி, நம்ம நார்மல் சாப்பாடு அரிசி மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இதோட பேர் ரைஸ் பீடு. இது 2மே ஒரே மாதிரி தான் இருக்கும். நடுவில் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். 2 சைடுமேவும் ஈக்குவலாக தான் பாசியோட சைஸ் இருக்கும். இதை நம்ம எப்படினாலும் லோட் பண்ணிக்கலாம். இதையும் அதே மாதிரி தான் அந்த ஷேப்பில் வி ஷேப்பில் வர்ற மாதிரி தான் நான் போடுறேன். பார்த்திங்கனாலே தெரியும். இதே மாதிரி நான் மெட்டீரியல் லிஸ்ட்டில் நீங்கள் என்னென்ன பாசி வாங்கியிருக்கீங்களோ இந்த ஸ்டிச்சஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் அப்டேட் பண்ணுங்கள். பீட் ஒர்க்கு, செயின் ஸ்டிச் இந்த 2 நீங்கள் கற்றுக்கிட்டாலேயும் நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸு கண்டிப்பாக தைக்க முடியும். நார்மல் ப்ளவுஸோட ப்ரைடல் ப்ளவுஸே இந்த 2 ஸ்டிச்சை யூஸ் பண்ணியேவும் நிறையா ப்ரைடல் ப்ளவுஸஸுமே நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். நமக்கு ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் மெயின் செயின் ஸ்டிச்சு, அடுத்து பீட் ஒர்க் தான். இன்னும் நெக்ஸ்ட் வீக்கு கொஞ்சம் ஸ்டிச்சஸ் முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் நம்ம ஆரி ஹிப் பெல்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதனால் நீங்கள் டெய்லியோட கிளாஸை டெய்லி ஒர்க் பண்ணி அனுப்புங்க. இந்த மாதிரி 2 பீடு ஒட்டிருந்துச்சுன்னா லைட்டாக நம்ம பிச்சு விட்டாலேவும் அது வந்துடும். எல்லா பீடுமே இந்த மாதிரி மேக்ஸிமம் நிறையா பீடு ஒட்டி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை லைட்டாக பிச்சு விட்டாலேவும் டபுள் பீடாக அது கட் ஆகிடும். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள்.
நேற்று 4 விதமான பீடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்க பீடை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்க வீடியோ தான் இது. ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்டேட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹாஃப் டியூப் பீடு. அதாவது டியூப் பீட்லேயே வந்து சின்ன சின்ன டியூப் பீடாக இருக்கும். இதுதான் எப்படி வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். இதுவும் நம்ம இப்போ போட்ட 2 மெத்தடு மாதிரியே நார்மலாகவே நம்ம வந்து தைக்கலாம். இது ஒரு மெத்தடு. இல்லை இப்படி வந்து ஏற்கனவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா அடுத்து வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா ஒரு பீடு ஒரு பாசி 1 mm பாசி வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இதே வி ஷேப் அதாவது ஜிக்ஜாக் ஷேப்பில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். மறுபடியும் ஒரு டியூப் பீடு ஒரு பீடு எடுத்து அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். இதுவும் ஒரு மெத்தடு. நம்ம எந்தெந்த ஸ்டிச்சு எங்கெங்கே அப்ளை பண்ணணுங்கிற மெத்தடு வந்து நமக்கு தெரிஞ்சாலேவும் ஒரு ப்ளவுஸை ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ணி ஃபினிஷ் பண்ண முடியும் பர்ஃபெக்டாக. கவனமாக பார்த்தாங்கனாவே புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள். நார்மலாக நம்ம தைக்கிற அதே ஸ்டிச்சஸ் தான். அதாவது பாசியை எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம், எப்படி ஷேப்பில் நம்ம வந்து வச்சு தைக்கிறோம், அதான் இதில் வந்து மெயின் மெத்தடு ஆரியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் பீட் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாருமே ஸ்டிச் பண்ணி முடிக்கிற ஸ்டேஜில் கண்டிப்பாக ஆரி ஒர்க்கு ஹிப் பெல்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆரி ஹிப் பெல்ட்டு நம்மளோட மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணுங்கிறத பெர்ஃபெக்ட் மெத்தட் வந்து சொல்லி கொடுத்துருவோம். இதுக்கு வந்து நம்ம வந்து பீடு இருக்கிறதுனால நம்ம நார்மலாக பீட் மேலே கவுத்தி விட்டு எண்ட்லாட் வந்து நம்ம போட்டுக்கலாம். எப்பயும் போல் லாஸ்ட்டு பீடு மேலே நடுவில் ப்ரெஸ் பண்ணி கவுத்தி விட்டுறலாம். இப்போ இதுலேயும் லைட்டாக ஒரு புட்டா வர மாதிரி நான் வந்து ஒர்க் பண்ணி காட்டுறேன். எடுத்துகிட்டு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதில் வந்து 4 mm பாசி 1 1 mm பாசி 1 எடுத்திருக்கேன். வச்சுட்டு பாசியை ஒட்டி ஒரு தையல், அது பக்கத்தில் ஒரு தையல் போட்டுட்டு அந்த லாஸ்ட்டு 1 mm பாசி மேலே மட்டும் நரம்பு வந்து கவுத்தி விட்டு எண்ணாட்டு வந்து போட்டுக்கலாம். இது ஒரு மெத்தடில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான். ஒரு 4 mm ஒரு 1 mm எடுத்திருக்கேன். பாசியை ஒட்டி ஒரு தையல், அது பக்கத்துலேயே இன்னொரு தையல் போட்டு லாஸ்ட்டு பாசியில் எண்ணாட்டு வந்து நான் போட்டிருக்கேன். இப்படியும் மாடல்ஸ் வந்து நம்ம போடலாம். ஒவ்வொன்றுக்குமே நம்ம எண்ணாட்டு வந்து போட்டுறது நல்லது. அப்போ தான் சேஃப்டியாகவும் இருக்கும், பீடு வந்து கலண்டு வராமலும் இருக்கும். எல்லாத்துக்கும் கிளாஸ் நான் டீச் பண்ணுறது புரியுதாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் பீடு மட்டும் வச்சோம் லாக் பண்ணலாம். 4 mm 2 mm இந்த மாதிரி எதுனாலும் நம்ம எடுத்து லாக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் என்ன இது போட்டாலும் நம்ம பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பித்தோம்னா நல்லா தெரியும் நமக்கு பார்க்குறதுக்கு. இதே மாதிரியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்றைக்கான ஹோம்ஒர்க் வந்து உங்கள்கிட்ட என்ன பீடு இந்த ஷேப்பில் இருக்குதோ அதை இதே மாதிரி லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுங்கள். டெய்லி கிளாஸஸை டெய்லி ஃபினிஷ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இன்றைக்கான கிளாஸஸ் வந்து இவ்வளோ தான். பீட்ஸ் வந்து 2 விதமாக ஸ்டிச் பண்ணுறது வந்து நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். 2யும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். கீப் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.